மீன ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு அதன் இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் மாதத்தின் இந்த கடைசி 15 நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு சுய பரிசோதனை, தீர்க்கமான முடிவுகள் மற்றும் சமநிலையை சோதிக்கும் ஒரு ஆழமான பரீட்சை காலகட்டமாக அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் கர்ம வினையில் மட்டுமல்லாமல், உங்கள் சிந்தனைகள், உறவுகள் மற்றும் எதிர்காலத்தின் திசையை மிக நுட்பமாக வடிவமைக்கப் போகிறது. இந்த நேரம் வாய்ப்புகளை கொண்டு வருமா அல்லது பொறுமையை சோதிக்குமா? உறவுகள் பலப்படுமா அல்லது வாழ்க்கை ஏதேனும் ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள வைக்குமா? இன்றைய இந்த விரிவான ஆய்வில் டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 31, 2025 வரை மீன ராசிக்கு தொழில், செல்வம், காதல், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி என ஒவ்வொரு அம்சத்தையும் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இதன் மூலம் நீங்கள் காலத்தோடு மட்டுமல்லாமல் காலத்திற்கு முன்னால் செல்ல முடியும். முதல் கட்டம் டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 20 வரை சக்தி மற்றும் அதிகாரத்தின் காலம். டிசம்பர் 16 அன்று சூரிய பகவான் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். இது உங்களின் 10வது வீடாகும். அங்கே ஏற்கனவே செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனும் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் இணையும் போது அது ஆதித்த மங்கள ராஜயோகம் உருவாகிறது. இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த நேரத்தில் உங்கள் வேலை செய்யும் வேகத்தை பார்த்து உங்கள் சக ஊழியர்கள் வியந்து போவார்கள். நீங்கள் ஏதேனும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தீர்கள் என்றால் அந்த நற்செய்தி கிடைக்கும் நேரம் இதுதான். உங்கள் முதலாளி, உயர் அதிகாரிகள் மற்றும் அரசாங்கம் சார்ந்த நிலுவையில் இருந்த வேலைகள் இப்போது வேகமாக நகரும். உங்களுக்கு ஒரு புதிய அடையாளம், பெயரும் புகழும் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். இரண்டாம் கட்டம் டிசம்பர் 20 முதல் டிசம்பர் 28 வரை எச்சரிக்கை மற்றும் அரசியல். இங்கே கதையில் ஒரு திருப்பம் வருகிறது. டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரன் பகவானும் உங்கள் 10வது வீட்டில் நுழைகிறார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சூரியனும் செவ்வாயும் வெப்பமான கிரகங்கள், ஆனால் சுக்கிரன் ஒரு மென்மையான கிரகம். சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சேரும்போது பணியிடத்தில் அலுவலக அரசியல் தொடங்க வாய்ப்புள்ளது. சிலர் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசலாம் அல்லது உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படலாம். சுக்கிரனின் வருகையால் உங்கள் மனம் வேலையிலிருந்து விலகி சற்று ஓய்வு அல்லது ஆடம்பரத்தின் பக்கம் செல்லலாம். இங்கே என்னுடைய எச்சரிக்கை என்னவென்றால், இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ரகசியங்களை எந்த சக ஊழியரிடமும் பகிர வேண்டாம். மண்டாம் 3ஆம் கட்டம் டிசம்பர் 29 முதல் டிசம்பர் 31 வரை வியாபார வெற்றியின் காலம். மாசத்தின் இறுதியில், அதாவது 29ஆம் தேதி புதன் பகவானும் இந்த கிரகச் சேர்க்கையில் இணைகிறார். நண்பர்களே, புதன் வியாபாரத்தின் காரகன். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் ஒரு ஜாக்பாட் போன்றது. மாதக்கணக்கில் இழுபறியில் இருந்த ஏதேனும் பெரிய ஒப்பந்தம் 29, 30, 30 அல்லது 31 டிசம்பரில் முடிவாகலாம். 10வது வீட்டில் உருவாகும் இந்த யோகம் உங்களுக்கு நீண்டகால லாபத்தை தரும். சுருக்கமாகச் சொன்னால், வேலையில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும், உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் இந்த சோர்வு இனிமையானதாக இருக்கும், ஏனெனில் இதற்கு பதிலாக வெற்றியும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் அகங்காரத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமே. பொருளாதார நிலை, தொழில் நன்றாக இருந்தால் அதன் நேரடி தாக்கம் உங்கள் பையில் இருக்கும் என்பது உறுதி. உங்கள் நிதி நிலைமையை இப்போது பார்ப்போம். இந்த 15 நாட்களில் உங்கள் தனஸ்தானத்தின் 2ஆம் வீடு அதிபதியான செவ்வாய் 10வது வீட்டில் திக்பலம் பெற்று அமர்ந்துள்ளார். அங்கிருந்து அவர் தனது நேரடி பார்வையை உங்கள் லக்னத்தின் மீது செலுத்துகிறார். இதன் ஜோதிட அர்த்தம் என்னவென்றால், பணப்புழக்கம் மிக வேகமாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கான பலன் உங்களுக்கு உடனடியாக ரொக்கமாக கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தாலோ அல்லது பழைய கடன் இருந்தாலோ அது திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் சொத்து நிலம் அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய விரும்பினால் சனி மற்றும் குருவின் ஆதரவு இருப்பதால் இது சாதகமான நேரம். இந்த நேரத்தில் வெள்ளியில் முதலீடு செய்வதும் மிகவும் மங்களகரமா. ஆனால் இங்கே ஒரு பெரிய ரெட் அலர்ட் உள்ளது. மிகவும் கவனமாக கேளுங்கள். தரவுகளின்படி டிசம்பர் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகள் பொருளாதார விவகாரங்களுக்கு மிகவும் ஆபத்தானவை. ஏன்? ஏனெனில் இந்த நேரத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் மீது பாவ கிரகங்களின் தாக்கம் இருப்பதால் உங்களுக்குள் பேராசை அதிகரிக்கலாம். யாராவது உங்களிடம் இங்கே பணத்தை போடுங்கள், இரட்டிப்பாகும் என்று சொல்லலாம், அல்லது லாட்டரி சூதாட்ட திட்டங்களை கூறலாம். எனது கடுமையான அறிவுரை என்னவென்றால், டிசம்பர் 21 முதல் டிசம்பர் 31 வரை யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள்.
முறையான ஆவணங்கள் இல்லாமல் எந்த பெரிய பண பரிவர்த்தனையும் செய்யாதீர்கள். காசோலை அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையை பயன்படுத்துங்கள். அப்போதுதான் உங்களிடம் ஆதாரம் இருக்கும். இல்லையெனில் இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணம் மூழ்கிவிட வாய்ப்புள்ளது. உறவுகள் மற்றும் குடும்பம். பணமும் தொழிலும் சரி, ஆனால் உறவுகளின் நிலை என்ன? வெற்றியின் விலையை உங்கள் உறவுகள் கொடுக்க வேண்டுமா? மீனராசி நேயர்களே, உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் இது உறவுகளுக்கு ஒரு அக்னி பரீட்சை போன்ற காலம். திருமண வாழ்க்கையில் டிசம்பர் 15க்கு பிறகு செவ்வாய் 10வது வீட்டில் அமர்ந்து தனது 8வது பார்வையால் உங்கள் 5வது வீட்டை, அதாவது காதல் மற்றும் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் உக்கிரமான தாக்கம் உங்கள் சுபாவத்தை மாற்றக்கூடும். நீங்கள் அலுவலகத்தின் மன அழுத்தத்தை வீட்டிற்கு எடுத்து வருவீர்கள். சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவது, வாழ்க்கை துணையிடம் சத்தமிடுவது போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம். 4வது வீட்டில் அமர்ந்துள்ள வக்ரகுரு மாமியார் வீட்டார் மூலமாகவோ அல்லது வீட்டிலுள்ள பெரியவர்களுடனோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது. எனது அறிவுரை என்னவென்றால், உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு இடையே ஒரு சுவரை எழுப்ப வேண்டும். அலுவலகத்தின் பாஸாக இருந்து கொண்டு வீட்டிற்குள் நுழையாதீர்கள். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு டிசம்பர் 20க்கு பிறகான நேரம் மிகவும் மென்மையானது. 10வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை நடக்கிறது. இது காதலை அதிகரிக்கும் அதே வேளையில் ஈகோ மோதல்களையும் கொண்டு வரும். இன்னொரு ஆபத்து 3ஆம் நபர் தலையீடு. கிரகங்களின் நிலை என்ன சொல்கிறது என்றால், ஏதோ ஒரு நண்பர் அல்லது வெளியாள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையே தவறான புரிதல்களை உருவாக்கலாம். முடிந்த விஷயம் கடைசி நேரத்தில் கெட்டுப்போகலாம். எனவே உங்கள் துணையிடம் உங்கள் குடும்பத்தை பற்றி குறை கூறாதீர்கள். 3ஆம் மனிதரின் பேச்சையும் நம்பாதீர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரில் அமர்ந்து பேசுங்கள். இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பலன்கள். இப்போது நம் சமூகத்தின் முதுகெலும்பாக திகழும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், அதாவது இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன். பெரும்பாலும் ராசி பலனில் உங்களை பற்றி குறைவாகவே பேசப்படுகிறது. ஆனால் மீனராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த 15 நாட்கள் மிக முக்கியமானவை. பாருங்கள், உங்கள் ராசிநாதனான குரு பகவான் இப்போது உங்கள் சுகஸ்தானத்தில், அதாவது 4வது வீட்டில் அமர்ந்துள்ளார். ஆனால் அவர் வக்கிர நிலையில் இருக்கிறார். இதன் நேரடி தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? முதலாவதாக, இது வீட்டின் சூழலை பாதிக்கும். குரு 4இல் இருப்பதால் வீட்டை புதுப்பிக்க வேண்டும் அல்லது வீட்டில் சில விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் அவர் வக்கிரமாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று உங்களுக்கு தோன்றும். எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரம் அல்லது பாராட்டு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம். இரண்டாவதாக, டிசம்பர் 15க்கு பிறகு புகுந்த வீட்டார் அல்லது நாத்தனார் ஓரகத்தி ஆகியோருடன் பழைய பிரச்சனைகள் மீண்டும் கிளம்பலாம். சிறிய விஷயத்திற்கு வாக்குவாதம் ஏற்படலாம். மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கவனியுங்கள், செவ்வாய் 10வது வீட்டிலிருந்து உங்கள் லக்னத்தை பார்க்கிறார். இதன் அர்த்தம், சமையலறையில் வேலை செய்யும் போதோ அல்லது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதோ உங்களுக்கு மிக விரைவில் கோபம் வரும். எரிச்சலாக உணர்வீர்கள். எனது அறிவுரை என்னவென்றால், கோபம் வரும்போதெல்லாம் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் அருந்துங்கள். உங்கள் கோபத்தை குடும்பத்தினர் மீது காட்டாதீர்கள், இல்லையெனில் வீட்டின் அமைதி கெடலாம். எனினும் எல்லாமே எதிர்மறையாக இல்லை. டிசம்பர் 5க்கு பிறகு குரு மற்றும் புதனின் தாக்கம் வீட்டில் ஏதேனும் மங்கள காரியம், பூஜை அல்லது வழிபாடுகள் நடக்கலாம் என்பதை காட்டுகிறது. வீட்டிற்கு புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது வாகனம் வாங்கவும் இது மிகச்சிறந்த நேரம். எனவே இல்லத்தரசிகளுக்கான மந்திரம் இதுதான்: மௌனமே மிகப்பெரிய ஆயுதம். இந்த 15 நாட்கள் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உங்கள் ஆற்றலை வீட்டை அழகாக்குவதில் செலவிடுங்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களுக்கு இந்த நேரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 15 முதல் 20 வரையிலான நேரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு போர் வீரனை போன்ற சக்தியை தருவார்கள். உங்களுக்கு ஏதேனும் அரசு தேர்வு அல்லது நேர்முகத் தேர்வு இருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கவனம் சிறப்பாக இருக்கும். ஆனால் டிசம்பர் 20க்கு பிறகு சுக்கிரன் 10வது வீட்டில் வந்து 4வது வீட்டை பார்க்கும்போது உங்கள் மனம் அலைபாயத் தொடங்கும். படிப்பை விட நண்பர்கள், ஊர் சுற்றுவது மற்றும் காதலில் கவனம் செல்லும். உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தி மேசை நாற்காலியில் அமர வைக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சனி லக்னத்திலும் ராகு 12வது வீட்டிலும் உள்ளனர். இந்த அமைப்பு நரம்பு தளர்ச்சி, சியாட்டிகா அல்லது
இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளை தரலாம். அதே சமயம் சூரியன் செவ்வாய் தாக்கத்தால் 10வது வீட்டில் அதிக வெப்பம் உள்ளது. இதனால் உங்களுக்கு ஆசிடிட்டி, நெஞ்செரிச்சல் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு இதயம் அல்லது இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் டிசம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் அதிக மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். மருந்துகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். முதியவர்கள் கீழே விழுவதற்கோ அல்லது காயம் படுவதற்கோ வாய்ப்புள்ளது. எனவே நடக்கும்போது கவனமாக இருக்கவும். முக்கிய நாட்கள் மற்றும் சுருக்கம். நண்பர்களே, இந்த முழு ஆய்வையும் சுருக்கமாகச் சொன்னால், டிசம்பர் 15 முதல் 31 வரையிலான காலம் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போன்றது. டிசம்பர் 16 சூரிய பெயர்ச்சி. பதவி உயர்வு பற்றி பேச அல்லது புதிய வேலையில் சேர மிகவும் மங்களகரமான நாள். டிசம்பர் 20 சுக்கிர பெயர்ச்சி. இந்த நாளுக்குப் பிறகு அலுவலகத்தில் வம்புகளை தவிர்க்கவும், துணையுடன் சண்டையிட வேண்டாம். டிசம்பர் 25 மற்றும் 26 பொருளாதார ஆபத்து உள்ள நாட்கள். கடன் கொடுக்கவோ முதலீடு செய்யவோ வேண்டாம். அமைதியாக இருங்கள். டிசம்பர் 29 வியாபாரத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க இது மிகச்சிறந்த நாள். இந்த நேரத்தில் அகங்காரம் உங்கள் மிகப்பெரிய எதிரி, பொறுமை உங்கள் சிறந்த நண்பன். பரிகாரங்கள். கிரகங்களின் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக மாற்றவும், தீய விளைவுகளை குறைக்கவும் ஜோதிட சாஸ்திரத்தில் சில துல்லியமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இவற்றை டிசம்பர் 15 முதலே நீங்கள் செய்யத் தொடங்க வேண்டும். பரிகாரம் 1 பஞ்சாமிர்த அபிஷேகம். இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்கள் 10வது வீட்டில் அதிக அக்னி சேருவதாலும், உங்கள் ராசிநாதன் குரு என்பதாலும் சிவபெருமானை சரணடைவது மிகச்சிறந்தது. இந்த 15 நாட்களில், குறிப்பாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன் மற்றும் சர்க்கரை கலந்த கலவை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேகம் செய்யும்போது ஓம் நம சிவாய என்று ஜபிக்கவும். இது உங்கள் மன அழுத்தத்தை தணித்து தொழிலில் உள்ள தடைகளை நீக்கும். பரிகாரம் 2 தீபதானம். 7:30 சனி மற்றும் 12 ராகுவின் தாக்கத்தை குறைக்க ஒரு சிறப்பு தீப வழிபாடு செய்யுங்கள். தினமும் மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் 4 விளக்குகளை ஏற்றவும். 2 விளக்குகள் சுத்தமான நெய்யிலும் 2 விளக்குகள் நல்லெண்ணெயிலும் ஏற்ற வேண்டும். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பாதுகாக்கும். பரிகாரம் 3 ராகு சாந்தி. உங்களுக்கு அதிக மனக்குழப்பம் அல்லது பயம் இருந்தால், சனிக்கிழமையன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் ராகு காலம் ஒரு நீருள்ள தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் தலைக்கு மேல் 11 முறை கடிகார திசையில் சுற்றி ஓடும் நீரில் விட்டுவிடுங்கள். இது ராகுவின் தோஷத்தை தணிக்கும். பரிகாரம் 4 தானம். வியாழக்கிழமையன்று ஏதேனும் அந்தணருக்கோ அல்லது கோயிலிலோ கடலைப்பருப்பு மற்றும் மஞ்சள் துணி தானம் செய்யுங்கள். இது உங்கள் குடும்பச் சண்டைகளை குறைத்து அமைதியை தரும். நண்பர்களே, இதுதான் மீனராசிக்கான 2025ஆம் ஆண்டின் கடைசி 15 நாட்களின் முழுமையான கணிப்பு. பாருங்கள், கிரகங்கள் தங்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த கிரகங்களின் தாக்கம் உங்கள் மீது எப்படி இருக்கும் என்பது பெருமளவில் உங்கள் கர்ம வினைகள் மற்றும் உங்கள் எண்ணங்களை பொறுத்தே அமையும். உங்களிடம் இப்போது மிக சக்தி வாய்ந்த ராஜயோகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள். ஆனால் வெற்றிக்கான ஓட்டத்தில் உங்கள் உறவுகளை பின்னுக்கு தள்ளிவிடாதீர்கள். இந்த தகவல் வரும் காலத்திற்கு உங்களை தயார்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்களில் எழுதுங்கள். நாங்கள் பதிலளிக்க முயற்சிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும். இந்த தகவல் யாருக்காவது மிகவும் உதவியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே செய்துவிட்டு பெல் ஐகானையும் அழுத்தவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம், ஒரு புதிய ஆற்றல் மற்றும் புதிய தகவல்களுடன். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள். சிவபெருமான் உங்கள் அனைவரையும் காக்கட்டும். ஹரஹர மகாதேவ்.